Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வாரத்துல ஒரு முறை நெத்திலி மீன் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மீன்கள்லயே மலிவான விலையில கிடைக்கக்கூடியதுன்னா நெத்திலி மீனை சொல்லலாம். இந்த மீன் சின்னதா இருந்தாலும் நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியதா இருக்குது. நெத்திலி மீனை சமைச்சதுக்கு அப்புறமா அது அப்படியே மென்மையா மாறிடும். முள்ளோட கூட இந்த மீனை சாப்பிடலாம். பொதுவா மீன்கள்ல ஒமேகா 3 ஃபேட்டிக் ஆசிட் அதிகமா இருக்கும். நெத்திலி மீன்ல ஒமேகா 3 அதிகம் இருக்கிறதோட கலோரிகள் குறைவா இருக்கு. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்கள் ஏராளமா இருக்கு. விலை மலிவுல கிடைக்கிறதுனால இந்த மீனை சாதாரணமா நினைச்சிடாம வாரத்துல ஒரு முறையாவது உணவுல சேர்த்துக்கோங்க. சரி வாங்க, நெத்திலி மீன் சாப்பிடுறதுனால அது என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல நெத்திலி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நெத்திலி மீன்ல பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டிக் அமிலம் அதிகமா இருக்கு. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மீனை சாப்பிடுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளோட அளவை குறைச்சு இதய நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்குது. கண்களோட ஆரோக்கியத்துக்கு நெத்திலி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நெத்திலி மீன்கள்ல கண்களோட ஆரோக்கியத்தை பாதுகாக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்கு. வாரத்துல ஒரு முறை நீங்க நெத்திலி மீனை சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராம தடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல நெத்திலி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நெத்திலி மீன்கள்ல கலோரிகள் குறைவு, அதே டைம்ல புரோட்டீன் அதிகமா இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுக்கு எல்லா முயற்சிகள் செஞ்சு உங்களுக்கு பலன் அளிக்கலனா நெத்திலி மீனை சாப்பிடுறது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். சரும ஆரோக்கியத்துக்கு நெத்திலி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நெத்திலி மீன்ல அத்தியாவசிய ஃபேட்டிக் அமிலங்களோட விட்டமின் இ, செலினியம் இது மாதிரியான நம்ம சருமத்தோட ஆரோக்கியத்துக்கு தேவையான சத்துக்களும் இருக்கு. அடிக்கடி நெத்திலி மீனை உணவுல சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சரும பிரச்சனைகள் வர்றது தடுக்கப்படுறதோட சருமம் நல்ல பொலிவோட இருக்கும். எலும்புகள் பற்களை வலிமைப்படுத்துறதுல நெத்திலி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நெத்திலி மீன்ல கால்சியம் சத்து அதிகமா இருக்கு. இது பற்கள், எலும்புகளுக்கு அத்தியாவசியமான ஒரு சத்து. அது மட்டும் இல்லாம நெத்திலி மீன்ல எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்கு. செல்லுலார் பழுது பாக்குறதுல நெத்திலி மீன் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். செல்லுலார் இணைப்பு திசுக்களோட வளர்ச்சிக்கும் அத பழுது பாக்குறதுக்கும் தேவையான புரோட்டீன் நெத்திலி மீன்ல இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்க நெத்திலி மீனை வாங்கி சாப்பிடுறப்ப செல்லுலார் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுத்துக்கலாம். இந்த வீடியோல நெத்திலி மீன் சாப்பிடுறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி வாரத்துல ஒரு முறையாவது நெத்திலி மீன் வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.